ஒன்றாவது அதிகாரம், மத்தேயு சுவிசேஷம் 1வது அதிகாரம் 23வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 1வது அதிகாரம் 23வது வசனம். அவன் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவான், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தம். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் இந்த கிறிஸ்து பிறப்பினுடைய அந்த சம்பவத்தை ஒவ்வொரு விதத்தில் ஆண்டவர் அவர்களை தியானிக்க வைக்கிறார். அதே போல இந்த நாளில் கூட இந்த கிறிஸ்து பிறப்பினுடைய பண்டிகை நாளிலே நாம் இந்த வசனத்தை தியானிக்கிற போது சில காரியங்களை அறிந்து கொள்ள முடிகிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய பிறப்பு ஏதோ தற்செயலாக இந்த உலகத்தில் நடந்த ஒரு காரியம் கிடையாது. எல்லா மனுஷரும் பிறக்கிறது போல ஒரு காரியம் கிடையாது. இது ஸ்தோத்திரம் ஏற்கனவே பல 100 ஆண்டுகளுக்கு முன்பாக, பல 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக முன்குறிக்கப்பட்ட, முன்னுரைக்கப்பட்ட ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை. அல்லேலூயா. ஆண்டவர் ஸ்தோத்திரம் இந்த உலகத்திலே அவர் பிறப்பார் என்பது ஏற்கனவே சொல்லப்பட்ட தீர்க்க தரிசன வார்த்தை. இதே வசனத்தை ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 7வது அதிகாரம் 14வது வசனத்திலே ஏசாயா மூலமாக ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். வாசிக்கலாம். ஏசாயா 7வது அதிகாரம் 14வது வசனம். ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை காண்பிப்பார். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பதாக பல 100 ஆண்டுகளுக்கு முன்பாக, கிட்டத்தட்ட ஒரு 500 ஆண்டுகளுக்கு முன்பாக ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக சொல்லப்பட்ட வார்த்தையே, அதே வார்த்தையே மத்தேயு அவர் ஞாபகப்படுத்தி சொல்லுகிறார். ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தம். அல்லேலூயா. அப்போ இம்மானுவேல் என்கிற அந்த பெயருடைய அந்த குமாரனாகி இயேசு கிறிஸ்து, அவருடைய அந்த பெயருடைய அர்த்தம் ஸ்தோத்திரம் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்பது. அப்படியானால் ஸ்தோத்திரம் தேவன் மனிதனோடு இருக்கும்படியாக, மனிதனோடு வாசம் பண்ணும்படியாக, மனிதனுடைய வாழ்க்கையிலே அவனோடு உலாவும்படியாக அவர் விரும்பினபடியினாலே இந்த இம்மானுவேலாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்து உதித்தார். அல்லேலூயா. அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஏனென்று சொன்னால், மனித வாழ்க்கையில பாவம் வந்தபோது மனிதனுக்கும் தேவனுக்கும் இடைவெளி அதிகமானது. தேவன் மனிதனோடு வாசம் பண்ணுவதற்கு அது பெரிய ஒரு இடையூறாக, தடையாக, பிரிவினையாக காணப்பட்டது. நன்றாக கவனிக்க வேண்டும். எல்லாரும் கவனிங்க. ஸ்தோத்திரம். அப்போ ஆண்டவர் அவர் பரலோகத்திலே துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணி இருந்தாலும், திரளான தூதர்கள் மத்தியிலே அவர் வாசம் பண்ணி இருந்தாலும், அவரால் படைக்கப்பட்ட மனிதர்கள் மத்தியில் அவர் தம்முடைய வாசஸ்தலத்தை ஸ்தாபிக்க அவர் சித்தம் கொண்டபடினாலே, பிரியம் கொண்டபடினாலே, இந்த மனிதன் தம்முடைய சாயலால் படைக்கப்பட்டவன், இவனை நாம் அப்படியே விட்டுவிட்டால் ஆத்தும் அழிந்து போய்விடுமே என்கிற அந்த ஒரு ஆதங்கத்தினாலேயும் அன்பினாலேயும் அவர் இந்த மனிதர்களிடத்தில் வாசம் பண்ணும்படியாக அவர் சித்தம் கொண்டபடினாலே, அன்றைக்கே ஆதியாகமம் 3வது அதிகாரம் 15வது வசனத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றிய தீர்க்க தரிசன வார்த்தை அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்க. ஆதியாகமம் 3வது அதிகாரம் 15வது வசனம். வசனம் வாசிக்காட்டனா நமக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். அல்லேலூயா. வசனத்தை மட்டும் அப்படியே சொல்லிட்டு போயாச்சுன்னா, உனக்கு ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன்,
அவர் உன் தலையை நசுக்குவார். அல்லேலூயா. அவர் உன்னுடைய தலையை நசுக்குவார். சர்ப்பத்தினுடைய தலையை நசுக்குவார். ஸ்தோத்திரம். வலு சர்ப்பத்துடைய தலையை நசுக்கி பிசாசின் தலையை நசுக்கு போடுவார் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஸ்திரீயின் வித்தாக ஒருத்தர் வந்து உன் தலையை நசுக்குவார் அப்படிங்கிற தீர்க்கதரிசனம் ஸ்தோத்திரம் ஏதோ இடைப்பட்ட காலத்துல உண்டாகவில்லை. ஆதாம் ஏவாள் பாவம் செய்த அந்த நாளிலே உண்டானது. அல்லேலூயா. அப்பவே தீர்க்கதரிசனம் சொல்லிட்டார். அப்பொழுதே இயேசு கிறிஸ்துவை குறித்து முன்னறிவிக்கப்பட்டு விட்டது. இவர்தான் பிசாசுடைய தலையை நசுக்குவார். சோதர பிசாசுடைய தலையை நசுக்கிறது மட்டுமல்ல, இவர்தான் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்கிற இம்மானுவேலாக வெளிப்படுவார் என்பதை குறித்து அன்றைக்கே வெளிப்பட்டது. நன்றாக கவனிக்க வேண்டும். அப்போ தேவனுக்கும் மனிதனுக்கும் ஒரு தொடர்பு உண்டாவதற்கு ஸ்தோத்திரம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் அவர் பிறந்தார். ஆனபடினால்தான் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்கிற அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. அதுவரையிலேயும் அப்படி சொல்லப்படவில்லை. ஏனென்று சொன்னால் மனித வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு ஆண்டவருக்கும் மனுஷனுக்கும் ஒரு பெரிய ஒரு இடைவெளி இருந்தது. அந்த இடைவெளியை நிரப்பும்படியாக ஆண்டவர் வெளிப்பட்டார். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் இயேசு இம்மானுவேலாக எப்படி வெளிப்பட்டிருக்கிறார் என்பதை தான் இன்றைக்கு நம்ம கொஞ்சம் தியானிக்க போகிறோம். பாருங்க, லூக்காவின் சுவிசேஷம் நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த வசனம் தான். ஆனா அந்த வசனத்திலிருந்து ஒரு 3 காரியத்தை மட்டும் சொல்லி நம்ம ஜெபிக்க போகிறோம். 2வது அதிகாரம் லூக்கா 2வது அதிகாரம் 10வது வசனம் 11வது வசனம். தேவதூதன் அவர்களை நோக்கி பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன். இந்த கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். அல்லேலூயா. எவ்வளவு அருமையான வார்த்தை. இது வருஷம் நம்ம தியானிக்கிறோம். ஆனா புதுசா ஆண்டவர் நமக்கு அதை கற்றுத்தாரார். ஸ்தோத்திரம். பாருங்க, ஆண்டவர் இயேசு அவர் பிறந்த போது அங்கே ராத்திரி நேரத்தில் அங்கு மேய்ப்பர்கள் அவர்கள் மந்தையை காத்து கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது இவர் பிறந்ததை பரலோகமே கொண்டாடி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. அந்த பரலோகமே கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய அந்த சந்தோஷத்தை பூமியில வெளிப்படுத்தும்படியாக அந்த மேய்ப்பர்கள் இருந்த இடத்துல வந்து அந்த தேவதூதன் வந்து அறிவிக்கிறான். அறிவித்த அடுத்த நொடியே என்ன நடக்குன்னு, தேவதூதர்களுடைய கூட்டங்கள் எல்லாம் பரம சேனைகள் எல்லாம் ஆர்ப்பரித்து மகிமைப்படுத்துகிறது. அல்லேலூயா. 13 சொல்லப்பட்ட அந்த சனமே பரமேசனின் திரள் அந்த தூதனுடனே தோன்றி உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். ஸ்தோத்திரம். அப்போ அந்த சனமே பரலோகமே பெரிய கொண்டாட்டம். ஆமே. நீங்க எல்லாரும் உம்முன்னு இருக்கிறத பார்த்தேன்னு ஸ்தோத்திரம். கொஞ்சம் கரெக்டாக இருக்கதான் செய்யுது. ஸ்தோத்திரம். கொஞ்சம் வேலைகள் செய்தது, இந்த நேரத்தில் ரொம்ப தூங்கி ரெஸ்ட் எடுக்கக்கூடிய டைமும் ஸ்தோத்திரம். அதெல்லாம் மாத்திட்டு தானே நம்ம புது ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு வந்து உட்கார்ந்து இருக்கிறோம். அல்லேலூயா. உற்சாகமா இருக்கணுமா வேண்டாமா? ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் இப்படிதான். உற்சாகமா இருங்க. சீக்கிரமா முடிச்சிருவோம். வெயில் வரதுக்கு முன்னாடி நம்ம போயிடுவோம். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நல்ல விருந்து இருக்குது காலையில. கர்த்தர் நல்ல விருந்துகளை ஆயத்தப்படுத்தி வந்திருக்கிறார். ஸ்தோத்திரம். பாருங்க, இந்த கர்த்தராகிய கிறிஸ்து என்ன இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். தேவன் நம்மோடு இருக்கிறார். எப்படி அவர் நம்மோடு இருக்கிறார் சொன்னால், அந்த வார்த்தை 3 வார்த்தை இருக்கிறது. அதுல ஸ்தோத்திரம். ஆண்டவர் இயேசுவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற 3 வார்த்தைகள். அல்லேலூயா. அது நம்ம இன்னைக்கு தியானிக்க போகிறோம். வாசிங்க அந்த வசனத்தை மறுபடியும். 11 11 11 இந்த கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர். போதும், கவனிங்க.
இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர். ஆமென். எல்லாரும் சொல்லுங்க பாப்போம். கிறிஸ்து என்ன இரட்சகர். சரி, இதுல இந்த அவருடைய நாமம் 3 நாமம் சொல்லப்பட்டிருக்கு, 3 பெயர் சொல்லப்பட்டிருக்கு. என்ன பெயர்லாம் சொல்லுங்க பாப்போம். கர்த்தர், கிறிஸ்து, இரட்சகர். அல்லேலூயா. சரி, அவர்தான் கர்த்தர், அவர்தான் கிறிஸ்து, அவர்தான் இரட்சகர். பரவாயில்ல, நீங்க எல்லாரும் ஈஸியா புரிஞ்சுக்கிட்டீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராங்க. அல்லேலூயா. பாருங்க, அவர் கர்த்தராகிய கிறிஸ்து இரட்சகர் சொன்னா முதல்ல அவர் கர்த்தராக இருக்கிறார். கர்த்தர் என்று சொன்னால் அவர் சகல அதிகாரம் உடைய தேவன், சர்வத்தை படைத்த தேவன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோட துவக்கம் ஏதோ 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக ஆரம்பிக்கப்பட்டதுன்னு சொல்லி நம்ம சொல்ல முடியும். ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கிறோம். ஆதியிலே, அல்லேலூயா, அவர்தான் ஆதியிலே தொடங்கி இருக்கிறார். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். அல்லேலூயா. ஆனா இப்படி எழுதிருக்கலாம், தேவன் ஆதியிலே வானத்தை பூமி சிருஷ்டித்தான்னு சொல்லி எழுதலாம். ஆனா ஆதியிலே தேவன் என்று சொல்லி அந்த ஆதி என்கிற வார்த்தை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை குறிப்பிடும். அல்லேலூயா. அப்பவே ஆண்டவர் இருக்கிறார். அவர் மூலமா தான் எல்லாம் உருவாக்கப்பட்டது. அப்ப சகல அதிகாரம் நிறைந்த அந்த ஆண்டவர் அவர் கர்த்தராக இருக்கிறார். ஸ்தோத்திரம். ஆண்டவர் இயேசு இந்த உலகத்திலே அவர் தேவனாக இருக்கிறார். தேவனே, எல்லாவற்றை படைத்த தேவனே இந்த உலகத்திலே மனிதனாக பிறந்திருக்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இன்றைக்கு தெய்வத்தை தேடி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதத்திலே தேடுகிறார்கள், ஓடுகிறார்கள். அந்த தெய்வத்தை பார்க்கணும் சொல்லி எவ்வளவு கிரயம் செலுத்துறாங்க, எவ்வளவோ உழைக்கிறாங்க, அதுக்காண்டி எவ்வளவு முயற்சி பண்றாங்க, எவ்வளவு தூரங்கள் போகிறார்கள். ஆனா நமக்கு அந்த மாதிரி இல்லை. அல்லேலூயா. நம்ம இருக்கிற இடத்துல இருந்தே தேடலாம். ஸ்தோத்திரம். இருக்கிற இடத்துல இருந்தே கூப்பிடலாம். அது ஒரு பக்கத்துல இருந்தாலும் அந்த தெய்வமே நம்மளை தேடி வந்திருக்கிறார். அல்லேலூயா. வானத்தை பூமியை படைத்த கர்த்தர் அவரே நம்மை தேடி இந்த உலகத்துல வந்திருக்கிறார். ஸ்தோத்திரம். அவரே தம்மை தாழ்த்தி நம்மோடு வாசம் பண்ணும்படியாக, நம்மோடு இருக்கும்படியாக வந்திருக்கிறார். இதை உணராதிருக்கிற, ஸ்தோத்திரம், இதை அறியாதிருக்கிற ஜனங்கள் அநேகம் இருக்கிறார்கள். நாம் ஒரு காலகட்டத்தில் அப்படித்தான் நாமும் இருந்தோம். ஸ்தோத்திரம். ஆனால் கர்த்தராகிய இயேசு நம்மை சுவிசேஷத்தின் மூலமாக தேடி வந்தார். அவர்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்பதை நாம் அறிந்து கொண்டோம். அவர்தான் நம்முடைய இரட்சகர் என்பதை அறிந்து கொண்டோம். அவரை பின்பற்றும்படியான ஒரு வாய்ப்பை தந்தார். ஸ்தோத்திரம். உலகத்துல எத்தனையோ விதமான தெய்வங்கள் இருக்கிறது. இயேசுவும் அதுல ஒரு தெய்வம் என்று சொல்லி சொல்ல முடியாது. அவர்தான் தெய்வம். அல்லேலூயா. அல்லேலூயா. அவர்தான் தேவன், அவர்தான் கர்த்தர். ஸ்தோத்திரம். இவருக்கு எதிராக யாரும் எதுவும் செய்ய முடியாது. இவர் சொன்னால் காற்று அமைகிறது, கடல் அமைந்து போகிறது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமா, கடல்ல கொந்தளிப்பு வருதுன்னு சொல்லி அறிவிப்பு சொல்றாங்க, புயல் வருதுன்னு சொல்லி அறிவிப்பு சொல்றாங்க. ஆனா யாரும் அதை தடுக்கிறதுக்கு மட்டும்தான் வழி தெரியல. ஏதாவது வழி தெரியுதா? ஒண்ணுமே தெரியல. இயேசு சீசர்களும் படகுல போயிட்டு இருக்கிறாங்க, காற்றடிக்குது, கடல் கொந்தளிக்குது. இவங்கெல்லாம் சொல்றாங்க, என்ன சொல்றாங்கன்னு, ஆண்டவரே நாங்க செத்து போறோம், உமக்கு கவலை இல்லையாங்கிறாங்க. இயேசு அப்படி அசால்ட்டா எழும்பினாரு, சும்மா சர்வசாதாரணமா எழும்பினாரு. எழும்பி கையை தூக்கிட்டு சொல்றாரு, ஸ்தோத்திரம், இறையாதே, அமைதல. அல்லேலூயா. சும்மா சாதா சொல்றாரு, இறையாதே, அமைதலா இருக்கு சொன்னோன்னே அமைஞ்சிச்சு. சீசர்களுக்கெல்லாம் பயங்கர ஆச்சரியம். இவர் யாரு? இவர் எப்படிப்பட்டவரோ? இவர் சொன்னா காற்று கீழ்ப்படியுது, கடல் கீழ்ப்படியுது. இவர் யாரு? அல்லேலூயா. நம்ம சோத்திர வானிலை அறிக்கையெல்லாம் சொல்றாங்க புயல் வருதுன்னு, யாரும் தடுக்க முடியல. ஆனா ஒண்ணு செய்ய முடியுது, அந்த புயல் வந்து எல்லாத்தையும்
குப்பை மேடாக்குது, அந்த குப்பைகளை மட்டும் ஒதுக்கிறதுக்கு முடியுது. இதுதான் நம்மளால முடிஞ்சது. ஆனா அந்த புயலை தடுப்பதற்கும் கடலை அமர்த்துவதற்கும் ஸ்தோத்திரம் எல்லாவற்றிற்கும் சர்வ அதிகாரம் அவரிடத்தில் இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் சொன்னால் ஆகும், அவர் கட்டளையிட்டால் நிற்கும். ஸ்தோத்திரம். நம்ம அவரிடத்தில் என்ன கேட்கிறோம் அதை தருவார். நம்முடைய வாழ்க்கையில வருகிற எல்லா போராட்டங்களிலும் அவரே நமக்கு ஜெயம் தருவார். ஸ்தோத்திரம். எல்லாத்தையும் வச்சிட்டு ஸ்தோத்திரம் எல்லா ஆசீர்வாதங்களையும் உடைய தேவன் நம்மோடு கூட இருக்கும்போது நாம் அதை உணராமல் இருப்பதுதான் பெரிய ஒரு வேதனை. அல்லேலூயா, அல்லேலூயா. அதை உணராது இருக்கிறதா பெரிய வேதனை. ஏன் சீசர்லாம் பயந்தாங்க தெரியுமா? அவர் கூட இருக்கிறார்னு உணர்வு இல்லை. ஸ்தோத்திரம். இவர் சகல அதிகாரம் படைத்தவர், நம்ம கூட இருக்கிறார் என்கிற உணர்வு இல்லை, அந்த விசுவாசம் இல்லை. நிறைய நேரத்துல நம்ம அந்த விசுவாசத்தை தவற விட்டுருவோம், அந்த விசுவாசத்தை நம்ம இழந்து விடுகிறோம். நமக்காக அந்த பூமியில வந்து பிறந்த இரட்சகர் இயேசு அவர் எப்படிப்பட்டவர் என்கிறதை நாம் எந்த அளவுக்கு அறிகிறோமோ அந்த அளவுக்கு நமக்குள்ளாலே ஒரு வல்லமை வெளிப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இன்னைக்கு அதை அறியாதபடிக்கு இருக்கிறார்கள். எல்லா பிரச்சனைக்கும், எல்லா போராட்டத்துக்கும், எல்லா கஷ்டத்துக்கும், எல்லா விதமான வேதனைக்கும் அவரே நமக்கு பதில் செய்கிறவராக இருக்கிறார். அது எல்லாவற்றிலிருந்து விடுதலை ஆக்குகிறவராக இருக்கிறார். ஏன்னு சொன்னா அவர் சுதர கர்த்தர். அல்லேலூயா. சர்வ அதிகாரம் நிறைந்த கர்த்தர், சர்வ வல்லமுள்ள கர்த்தர். அல்லேலூயா. அவரால் முடியாத காரியம் ஒண்ணுமே இல்லை. சோதர அந்த ஆண்டவர் சீசர்களுக்கு அதிகாரம் கொடுத்து அனுப்புறாரு. என்ன சொல்றாரு? என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துங்கள். சோதரம். ஒரு மனுஷனுக்கு பேரை சொல்லி பிசாசு ஓடுமா? ஓடாது. அப்படித்தான் ஒருத்தன் 7 பேர் சொல்லி பார்த்தான். ஒருத்தண்ட இருக்கக்கூடிய பிசாச 7 பேர் சேர்ந்து விரட்டும்படியா சொல்லி பார்த்தான். பவுல் பிரசங்கிக்கிற இயேசுவின் பேரில் ஆணையிட்டு உங்களுக்கு சொல்கிறான். சும்மா சொல்லல, ஆணையிட்டு சொல்றாங்க. கடைசியில துண்டை காணும் துணியை காணும் சொல்லி என்ன செய்யறான்? அந்த ஒரு மனுஷனுக்குள்ள இருந்த பிசாசு இந்த 7 பேருடைய வஸ்திரங்களை உறிஞ்சிட்டு நினைச்சிட்டு விட்டுட்டு சுத்தம். அப்ப இயேசுவின் நாமத்தை, இயேசு கிறிஸ்துவை குறித்து சரியான ஒரு அறிவு, தெளிவு, அவருடைய அதிகாரம் என்ன, அவருடைய மகிமை என்ன, அவருடைய மகத்துவம் என்ன என்பதை குறித்து சரியான ஒரு தெளிவு இல்லாதபடிக்கு நம்ம எதுவுமே செய்ய முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. பைபிள்ல நீங்க பாப்பீங்கன்னா யோவான் அவர் இயேசுவின் மார்பிலே சாய்ந்திருந்தார். அதே யோவான் வெளிப்படுத்தின விசேஷத்தில் நீங்க பாப்பீங்கன்னா 1வது அதிகாரம் வாசிங்க. ஸ்தோத்திரம். 1வது அதிகாரம் 17வது வசனம். நான் அவரை கண்டபோது செத்தவனை போல அவருடைய பாதத்திலே விழுந்தேன். அப்பொழுது அவர் வைத்து என்னை நோக்கி பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிருள்ளவருமா இருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. யோவான் அவர் சாதாரண மனிதனை போல இருந்த போது அவரை குறித்து அவன் அறிஞ்சது அவ்வளவுதான். அவருக்கு மார்பிள சாய்ந்து, ஆண்டவரே உம்மை காட்டி கொடுப்பவன் யார் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அவரு சும்மா சாதா கேட்டுட்டு இருந்தார். ஆனா அதே யோவான் வெளிப்படுத்தின விசேஷத்துல அதே இயேசுவை பார்க்கிறாரு, அவருடைய தோற்றத்தை பார்க்கிறார். ஸ்தோத்திரம். நிலையங்கி தரித்திருக்கிற தேவன், பொற்கச்சை கட்டியிருக்கிற தேவன். ஸ்தோத்திரம். அவருடைய சிரசிலையும் தாடியிலையும் வெண்பஞ்சை போன்ற தோற்றமுள்ள தேவன், அக்கினி ஜுவாலை போன்ற தோற்றமுடைய தேவன்.
சோத்திரம். அவருடைய வாயிலிருந்து இருபுற கருக்குள்ள பட்டயம் புறப்படுகிறது. அவருடைய கண்களை பார்த்து அக்னி மயமாக இருக்கிறது. அவருடைய தோற்றத்தை பார்க்கும் போது, அவரை ஸ்தோத்திரம், அவருடைய மகிமையை பார்க்கிற போது இந்த யோவானால் நிற்க முடியவில்லை, செத்தவனை போல விழுந்துட்டேங்கிறார். அல்லேலூயா. இவ்வளவு பெரிய ஸ்தோத்திரம், ஆண்டவரையா நான் பின்பற்றினேன், இவரா என்னை தேடி வந்தார், இவரையா நாங்கள் ஸ்தோத்திரம் பின்பற்றினோம் என்கிறதை குறித்து அந்த உணர்வு வரும்போது இந்த யோவானால் நிற்க முடியல, செத்தவனை போல விழுந்துட்டார். அன்பானவர்களே, நமக்காக அந்த உலகத்திலே வந்து உதித்த பிறந்த இரட்சகர் இயேசு, அவர் எவ்வளவு பெரிய தேவன் என்பதை நாம் சரியாக புரிந்திருப்போமானால் நாம் பயபக்தியற்றவர்களாக இருக்க மாட்டோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அவரை எவ்வளவு மகிமைப்படுத்த முடியுமோ அவ்வளவு மகிமைப்படுத்துவோம். அவருக்கு எவ்வளவு முன்னுரிமை கொடுக்க முடியுமோ அவ்வளவு முன்னுரிமை கொடுப்போம். அதை குறித்து சரியான அறிவு இல்லாததுனால தான் ஸ்தோத்திரம் பிறகு பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு நிறைய நேரத்தில் நம்ம அப்படியே கொஞ்சம் அசால்ட்டா இருக்கிறோம். ரெண்டாவது பாருங்க, ஸ்தோத்திரம், லூக்காவின் சுவிசேஷம் 2வது அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து வாசிங்க. அந்த வசனம் தான் இன்னைக்கு. கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். அல்லேலூயா. முதல்ல கர்த்தர் பிறந்திருக்கிறார், இரண்டாவது கிறிஸ்து பிறந்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தராகிய, அவர் கர்த்தரா இருந்தவர் இப்ப கிறிஸ்துவாட்டு வெளிப்படுறார். ஸ்தோத்திரம். கிறிஸ்து என்று சொன்னால் அபிஷேகிக்கப்பட்டவர் சொல்லி அர்த்தம். அபிஷேகிக்கப்பட்டவர், பிரதிஷ்டை பண்ணப்பட்டவர் என்று சொல்லி அர்த்தம். பாருங்க, நமக்காக அபிஷேகம் பண்ணப்பட்டவராக, பிரதிஷ்டை பண்ணப்பட்டவராக, பிரித்தெடுக்கப்பட்டவராக இந்த உலகத்திலே வந்துதித்த ஒரு இரட்சகர். அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பழைய ஏற்பாட்டு நாட்களிலே அபிஷேகிப்பது எதற்குன்னு சொன்னா 3 விதமான அபிஷேகம் இருக்கு. ஒண்ணு நமக்கு தெரியும், ராஜாக்களை அபிஷேகம் பண்ணுகிற அபிஷேகம், ஆசாரியனுடைய அபிஷேகம், தீர்க்கதரிசியுடைய அபிஷேகம். அப்போ இயேசு அவர் கிறிஸ்துவாக இருக்கிறார். இந்த கிறிஸ்து எதற்குன்னு சொன்னால் அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டவர், பிரித்தெடுக்கப்பட்டவர், பிரதிஷ்டை பண்ணப்பட்டவர். எதற்குன்னு சொன்னா பாவ பரிகாரமாக பிரதிஷ்டை பண்ணப்பட்டவர். அல்லேலூயா. அநேக வேதங்கள் இருக்கிறது, அநேக புராணங்கள் இருக்கிறது. அவைகள் எல்லாம் ஸ்தோத்திரம் அபிஷேகிக்கப்பட்ட ஒருவர் பலியாக வேண்டும் என்பதுதான் அதனுடைய பொருளாக இருக்கிறது, அதனுடைய ஸ்லோகங்களாக இருக்கிறது. அப்போ அவர்கள் கண்டு கொள்ள முடியாத ஒன்றை ஸ்தோத்திர கிறிஸ்து என்கிற பெயரிலே அல்லது நாமத்திலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்து உதித்தார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அவர்தான் கிறிஸ்து. பழைய ஏற்பாட்டு நாட்களே கிறிஸ்து என்கிற பெயர் வரவில்லை. அதற்கு மாறாக என்ன பெயர் வந்துச்சுன்னா மேசியா என்கிற பெயர் சொல்லப்பட்டிருக்கிறது. எங்க சொல்லப்பட்டிருக்குது? வாசிங்க பார்ப்போம். தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 7வது அதிகாரம். ஒன்பதாவது அதிகாரம் 25 வசனம். இப்போது நீ அறிந்து உணர்ந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், எருசலேமை திரும்ப எடுப்பித்து கட்டுகிறதுக்கான கட்டளை வெளிப்படுவது முதல் பிரபுவாகிய மேசியா வரும் மட்டும் 7 வாரமும் 62 வாரமும் செல்லும். அல்லேலூயா. இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, தானியேல் அவர் சிறையிருப்புல இருக்கிறார். சிறையிருப்புல இருக்கும்போது அவருக்கு சொல்லப்படுகிற தரிசனங்கள், அவருக்கு காண்பிக்கப்படுகிற தரிசனங்கள், அந்த தரிசனங்களிலே ஒரு காரியம் சொல்லப்படுகிறது. என்னன்னு சொன்னா,
எருசலேமை திரும்ப எடுப்பித்து கட்டுகிறதுக்கான கட்டளை வெளிப்படுவது முதல் பிரபுவாகிய மேசியா வரும் மட்டும் 7 வாரம் 62 வாரம் செல்லும். அப்படியானால் எருசலேம் திரும்ப எடுப்பிக்கப்படுகிற நாள், இடிக்கப்பட்டிருந்த எருசலேம் எடுப்பிக்கப்படுகிற நாள், கட்டப்படுகிற நாள், அதாவது மேதிய பெர்ஷிய ராஜ்யத்தினால் எருசலேம் மறுபடியும் கட்டப்படுகிறது, கோரேஸ் மன்னனுடைய நாளிலிருந்து. அப்ப அது முதல் 7 வாரம், அதுக்கு ஒரு 62 வாரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 62வது வாரம் வருகிற போதுதான் மேசியா அங்கே வெளிப்படுகிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். மேசியா வரும் மட்டும், மேசியா என்கிற பிரபு அவர் வருகிற வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ தானியேல்ல மேசியான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இதை வைத்துதான் யூதர்கள் மேசியா வருவார், அவர் வந்து எருசலேம், இடிக்கப்பட்ட எருசலேம், தகர்க்கப்பட்ட எருசலேம், இதெல்லாம் மறுபடியும் அவர் நமக்கு கட்டி தருவாரு. அன்றைக்கு இந்த ரோம அரசாங்கம் இஸ்ரவேல் ஜனங்களை அல்லது யூதர்களை ஒடுக்கி கொண்டிருந்தவர்களை மேசியா வந்து எல்லாவற்றையும் மாற்றி விட்டு சோத்திரம் நமக்கு விடுதலை வாங்கி தருவான்னு சொல்லி ரொம்ப எதிர்பார்த்தாங்க. மேசியா வந்து தம்முடைய ராஜ்யத்தை நினைச்சுவார், ஸ்தாபிப்பார் சொல்லி எதிர்பார்த்தாங்க. ஆனா அவர்கள் எதிர்பார்த்த மேசியா இவர் அல்ல. அல்லேலூயா. இவர் சோத்திர யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறார், யூதருக்கு மேசியாவாக பிறந்திருக்கிறார். எங்க பிறந்திருக்கிறார் சொன்னா சோத்திரம் தாவீதின் ஊர்ல பெத்லகேம்ல மாட்டு தொழுவத்துல அவர் பிறந்திருக்கிறார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அவர் ராஜா பிறந்திருக்கான்னு சொன்னா அரண்மனையில பிறந்திருக்கணும். ஆனா அவர் எளிமையான ஒரு இடத்துல பிறந்திருக்கிறார். அவர் பிறக்க கூட ஒரு இடம் இல்லை. ஸ்தோத்திரம். எங்க சத்திரத்துல வழிபோக்கர்கள் அன்றைக்கு குடிமதிப்பு எழுதுன்னு சொல்லி சொன்னதுனால ஆங்காங்க இருந்தவங்கெல்லாம் என்ன செய்தாங்கன்னா பிரயாணப்பட்டு வந்தாங்க. இரவுல தங்குவதற்கு பல இடங்களில் சத்திரங்கள் இருந்தது. நம்ம பாசையில சொன்ன லாட்ஜ், தங்கும் விடுதிகள் இருந்தது. அன்னைக்கு இருந்த சத்திரங்கள்லாம் பெரிய மாளிகைலாம் கிடையாது, குறுகின இடம்தான். ஆனா அதுல தங்குகிறவர்களையும் சாப்பாடு கிடைக்கும். சோத்திரம். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கவனிங்க, சாப்பாடு கிடைக்கும். அதுக்கு ஒருபாடு அந்த வர்றவங்களுக்கு வந்து வாகனங்கள் சொன்னா நம்மள மாதிரி கார் பைக்கெல்லாம் கிடையாது. என்னது கழுதை, குதிரை, ஒட்டகம் இதான் வச்சிருப்பாங்க. அப்ப இதெல்லாம் கட்டி விடுறதுக்கு அதுக்கு தனியாட்டு கொட்டகை உண்டு, அதுல கட்டி விட்டுருவாங்க. அடுத்தால அவைகளுக்கு தண்ணி காட்டுவதற்கு முன்னணை வச்சிருப்பாங்க, ஆகாரம் போடுறதுக்கு வச்சிருப்பாங்க, இப்படி தொட்டிகள் வச்சிருப்பாங்க. இதுதான் அன்னைக்குள்ள நடைமுறை. அப்போ அப்படி வழிபோக்கர்கள் வந்து தங்கக்கூடிய அந்த இடத்துல சோத்திரம் தங்கும்படியாக யோசேப்பு மரியாதை வந்து பாக்குறாங்க, இடமே இல்லை. சோத்திரம். அல்லேலூயா. உடனே ஒருத்தன் சொல்றான், இங்கெல்லாம் இடம் இல்லை. சோத்திரம். இந்த நீ ஒரு கர்ப்பவதியான ஸ்திரியை வச்சிருக்கிற, சரி அந்த மாட்டு தொழுவம் இருக்குது, வழிபோக்கர்கள் அவங்க கழுதை ஒட்டகம் இதெல்லாம் கட்டக்கூடிய ஒரு இடம் இருக்குது, வேணா அங்க போய் பார்த்துக்க அப்படி சொல்லிட்டு சொல்லி விடுறாங்க. யாரும் எதிர்பார்க்கல மேசியா எங்க வந்து பிறப்பாருன்னு. அல்லேலூயா. ஒரு அழைச்சுங்க. அல்லேலூயா. சோத்திரம். ஒரு ஊழியக்காரன் சொன்னாரு, எங்க அம்மா என்ன சாக்கடையில பெத்து போட்டாங்க. ஏன்னா பிரசவத்துக்கு போச்சு மெத்துல இந்த அம்மாவுக்கு வலி வந்துட்டு சோத்திரம் கடைசியில குழந்தை பிறந்தது சாக்கடையில. ஆனா கர்த்தர் வந்து அப்படி சாக்கடையில பிறந்தவரை தான் தூக்கி எடுத்து வல்லமையான ஒரு ஊழியக்காரராக மாற்றி பயன்படுத்துகிறார். அல்லேலூயா. இப்படி நிறைய பேருடைய சாட்சி பார்க்க முடியும். யார் எங்க பிறக்கிறாங்கன்னு தெரியாது. அதனால எந்த பிள்ளைகளையும் அற்பமா நினைக்க கூடாது. ஆரம்பத்தில் அற்பமா இருப்பாங்க, போக போக நல்லா வந்துருவாங்க. அல்லேலூயா. இயேசு ஒரு அற்பமான முறையில தான் அவர் இந்த உலகத்துல பிறந்தார். ஆனால் அவர் தான் மேசியா, அவர் தான் இரட்சகர், அவர் தான் கிறிஸ்து. ஸ்தோத்திரம். அவர் தான் கர்த்தர். அல்லேலூயா. சகல அதிகாரம் நிறைந்த கர்த்தர். அவர் கிறிஸ்துவாக இருக்கிறார்.
அவர்கள் நினைத்தது என்னன்னு சொன்னா, இவர் ராஜாவாக இருந்து நம்ம இந்த ரோமருடைய அரசாட்சிக்கு நம்மளை நீங்களாக்கி விடுவார் சொல்லி எதிர்பார்த்தாங்க. இயேசு அதை செய்யல. பிலாத்து கேட்கிறான், நீ யூதருடைய ராஜாவான்னு சொல்லி கேட்கிறான். இயேசு சொல்ல, நீ சொல்லுகிறபடி நான் ராஜா தான், ஆனா என்னுடைய ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியது அல்ல. அல்லேலூயா. என்னுடைய ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியது கிடையாது. என்னுடைய ராஜ்யம் வேற, அது நித்திய ராஜ்யம், அழிவில்லாத ராஜ்யம். அப்போ நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, அவர் கிறிஸ்துவாக இருக்கிறார், அவர் ராஜாவாக இருக்கிறார், அவர் ஆசாரியனாக இருக்கிறார், அவர் தீர்க்கதரிசியாகவும் இருக்கிறார். ஸ்தோத்திரம். நமக்காக பரிந்து பேசுகிறவர் அவர், நமக்காக ராஜ்யத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறவர் அவர், நமக்காக வருகிற காரியங்களை முன்னறிவிக்கிறவர் அவர் தான். அல்லேலூயா. அப்படியானால் ஸ்தோத்திரம், ஆண்டவர் பாருங்க, இந்த அவர் கிறிஸ்துவா இருக்கிறதுனால நம்ம எல்லாரும் எப்படி இருக்கிறோம்? யாரா இருக்கிறோம்? கிறிஸ்தவங்களும் ஒரு அலையில சொல்லுங்க வைப்போம். ஸ்தோத்திரம். கிறிஸ்தவங்களா இருந்தா பரலோகத்துக்கு போகவே முடியாது. எப்படி இருக்கணும்? கிறிஸ்துவுக்குள் இருந்தாதான் எங்க போக முடியும்? பரலோகத்துக்கு போக முடியும். எல்லாருமே கிறிஸ்தவங்க தான் சொல்றாங்க. அல்லேலூயா. நம்ம இன்னைக்கு கிறிஸ்தவங்களால டாஸ்மாக்ல எவ்வளவு விற்கும் தெரியுமா? ஆமா. பரலோகத்துக்கு போக முடியுமா? முடியாது. கிறிஸ்தவர்கள் எல்லாரும் போக முடியாது. கிறிஸ்துவுக்குள் ஒருவன் இருந்தால் அவன் புது சிருஷ்டியா இருக்கிறான், அவன் தான் பரலோகத்துக்கு போக முடியும். அல்லேலூயா. கிறிஸ்தவங்கன்னு பேர் வந்து அவங்களுக்கு கிடைக்கல, சீஸ்தர்களுக்கு தான் கிடைச்சது. ஆனா எல்லாரும் வச்சுக்கிட்டதுனால அந்த பேருடைய தரத்தை நினைச்சது அது மாத்திட்டு. அதனால தான் பவுல் எழுதுற, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தா புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவர்கள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின, புது மனுஷனா இருக்கிறான். அவன் தான் கிறிஸ்தவன், அவன் தான் கிறிஸ்துவுக்குரியவன். அல்லேலூயா. அந்த கிறிஸ்துவுக்குரியவன் தான் கிறிஸ்துவை போல வாழ முடியும், அவரை போல ஒரு வெற்றி வாழ்க்கை வாழ முடியும். அவர் வெற்றி சிறந்தவர். ஸ்தோத்திரம். சமயமாகிறதுனால அடுத்த காரியத்தை சொல்றேன். அப்போ கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் ரட்சகர். அல்லேலூயா. முதல்ல கர்த்தர் அவர், இரண்டாவது கிறிஸ்து, மூணாவது யாரு? ரட்சகர். ஸ்தோத்திரம். இயேசு என்று சொன்ன அதனுடைய அர்த்தம் ரட்சகர் சொல்லி அர்த்தம். அப்ப நம்ம ரட்சிக்கிறவர் சொன்னால் விடுவிக்கிறவர் சொல்லிட்டு நாம் அர்த்தம். அல்லேலூயா. விடுவிக்கிறவர், நம்ம எல்லா போராட்டத்திலும் விடுதலை ஆக்குகிறவர். இயேசு கிறிஸ்துவிடத்துல வியாதியஸ்தர்லாம் வந்தார்கள். அவர்களை பார்த்து இயேசு சொன்னார், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. அல்லேலூயா. அவரிடத்துல வரும்போது அவர் தான் ரட்சகராக இருக்கிறார். அதனால அவங்களுக்கு ரட்சிப்பு கிடைக்குது. ஸ்தோத்திரம். ஆண்டவர் சகை வீட்டுக்கு போனார். லூக்கா 19வது அதிகாரம், 19வது அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். நான் இழந்து போனதை தேடதுக்கு ரட்சிக்கிறதுக்கு வந்திருக்கிறார் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. பாருங்க, இந்த சகேயு அவன் பாவியான மனுஷன் சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாரும் முறுமுறுக்கிறாங்க, எதுக்கு ஆண்டவர் இங்க போறார், எதுக்கு இவனை தேடி போறார், இவனை நேசிப்பாரா? சோத்திரம். ஒரு ஊழியக்காரர் அழகா சொல்வாரு, ஆண்டவர் மாதிரி அநியாயத்துக்கு அன்புள்ள தெய்வம் ஒருத்தரும் கிடையாது. அல்லேலூயா. அவரை மாதிரி அன்பு கூறதுக்கு யாரும் கிடையாது. அவர் எந்த மனுஷனும் அன்பு கூறுவார், யாரையும் புறக்கணிக்க மாட்டார். எவ்வளவு பெரிய பாவியா இருந்தாலும் அவனே ரட்சிக்கிறதுக்கு அவர் வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. இந்த சகேயு அவன் பாவியான மனுஷன், அநேகருடைய வாழ்க்கையில அவன் கண்ணீரை வரவழைத்தவன், கண்ணீர் அல்ல இரத்த கண்ணீரை வரவழைத்தவன்.
சகேயு. அப்படிப்பட்டவன் ஸ்தோத்திரம், அவனுடைய வீட்டுல இயேசு பிரவேசிக்கிறார். இயேசு பிரவேசித்த போது அவன் சொல்லுகிறான், என்ன சொல்லுகிறான்? ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதி ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதாகிலும் அநியாயமா வாங்கினது உண்டானால் நாளத்தினே திரும்ப கொடுக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்றான். அப்ப இயேசு வந்துட்டாலே, ரட்சகர் வந்துட்டாலே மாற்றம் வந்துருது. அல்லேலூயா. இயேசு அவன்கிட்ட போய் நின்னுட்டு பிரசங்கம் பண்ணாரா? ஒரு பிரசங்கம் பண்ணல. ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரு, நான் உன் வீட்டுக்கு வாரேன், என்ன தங்கணும் அப்படின்னாரு. அவன் சந்தோஷமா கூட்டு போனான். இயேசு வந்தோடனே ஆட்டோமேட்டிக்கா அங்க இருக்கக்கூடிய பாவத்துக்கு இருக்க இடம் முடியல, இடம் இல்லை. அவனுக்குள்ள இருந்த பாவத்துக்கு, பாவம் அது வரைக்கும் அவனை இருந்தது, அவனுக்குள்ள இருந்த பாவத்துக்கு அதுக்கு பிற்பாடு இயேசு வந்தாச்சுன்னா இருக்கிறதுக்கு இடம் இல்லை, அது நடுங்கிக்கிட்டு இருக்குது. உடனே சகை வாய்த்தன்னு சொல்றான், ஆண்டவரே இந்த பாவத்தெல்லாம் நான் விட்டுறேன் ஆண்டவரே. அல்லேலூயா. சிலவங்களுக்கு பாவத்தை விட முடியல. காரணம் என்னன்னு சொன்னா, இயேசு அங்க உள்ள இல்லை, வேற ஒண்ணு இருக்கு. சோதரன், கோபத்தை விட முடிய மாட்டேங்குது, கோல் சொல்றதை விட முடிய மாட்டேங்குது, சோதரன் சண்டை போடுறதை விட முடிய மாட்டேங்குது. ஏன்னா வேற ஒண்ணு உள்ள உட்கார்ந்துருக்கு. உங்களை சொல்லல, நான் வேற ஆட்களை சொல்றேன். அல்லேலூயா. சோதரம், நல்லா கவனிக்கணும். இயேசு உள்ள வந்துட்டாருன்னா நமக்குள்ள இருக்கக்கூடிய கெட்ட சுபாவத்தை எல்லாம் மாத்துறாரு. அதுக்கு அங்க இடம் இல்லை. சில தேவையில்லாததெல்லாம் உள்ள இருக்குன்னு சொன்னா சோத்திரம், நம்மளாம் பெரிய பாவம் எல்லாம் செய்ய மாட்டோம். அல்லேலூயா. ஆமா, பெரிய பாவம் எல்லாம் செய்ய மாட்டோம், பெரிய பாவம் செய்ய மாட்டோம். பெரிய பாவம் செய்யறவங்களை பார்த்து நம்ம சொல்லிடுவோம், இவங்க பாவி, அவங்க பாவி, அவங்க அப்படி இப்படின்னு சொல்லிடுவோம். இந்த சகையை பார்த்து அப்படிதான் சொன்னாங்க, அவன் பாவியான மனுஷன். ஏன்னா பெரிய பாவம் செய்யற எல்லாரும் பார்க்குற மாதிரி செய்துட்டு இருக்கான். ஆனா நிறைய பேர் பார்க்காத விதத்துல செய்யறாங்க. அது என்ன சொல்லன்னு தெரியல. அப்போ அந்த சகையு அந்த வீட்டுக்குள்ள இயேசு வந்த உடனே அவனுக்குள்ள இருந்த பாவத்துக்கு அவனால இருக்க முடியல. அவன் உடனே அறிக்கையிடுறான். உடனே இயேசு என்ன சொல்றாரு? ஸ்தோத்திரம், வாசிங்க 9வது வசனம். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனா இருக்கிறானே. அல்லேலூயா. ஏன்னா இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்த காரணம் சொன்னா, ரட்சகர் அங்கே வந்ததுனால ரட்சிப்பு வந்தது. அல்லேலூயா. இந்த ரட்சகர் இல்லாததுனால தான் எத்தனையோ குடும்பங்கள் அழிஞ்சுக்கிட்டு இருக்கு. எத்தனை பேர் தற்கொலை நாடி ஓடுகிறார்கள். இந்த ரட்சகர் இல்லாததுனால தான் ரட்சகர்களை தேடி ஓடுகிறார்கள். யாராவது எனக்கு விடுதலை தர மாட்டாங்களா? யாராவது எனக்கு பரிகாரம் பண்ண மாட்டாங்களா? நிர்வாணமா இருக்க வேண்டியவங்களெல்லாம் தேடி தேடி ஓடுறாங்க. சோத்ரம், இவங்க எங்களை ரட்சிக்க மாட்டாங்களா? இவங்க ரட்சிக்க மாட்டாங்களா? நமக்காக கல்வாரி சிலுவையிலே ரத்தத்தை சிந்தி ரட்சிப்பை ஏற்படுத்த முடியாது வெளிப்பட்ட ரட்சகர் இயேசு நாம் அறிந்திருக்கிறோம். அந்த இயேசு நம்மை விடுவிக்கிறது மட்டுமல்ல, உலகத்தில் ஒவ்வொரு மனுஷனை விடுவிக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அதற்கான பரிகாரத்தை செலுத்தியிருக்கிறார். ரட்சகர் என்று சொன்னால் சாதா கிடையாது, ரத்தம் சிந்தினதுனால அவர் ரட்சகர். அல்லேலூயா. பிசாசு அவ்வளவு சீக்கிரத்துல விட்டு கொடுக்க மாட்டான். ஒருத்தனுக்குள்ள இருந்து பிசாசு வெளியே போகணும்னு அவ்வளவு சீக்கிரத்துல போக மாட்டான். ஒருத்தனுக்குள்ள இருந்து வியாதி வெளியே போகணும்னு அவ்வளவு சீக்கிரத்துல போகாது. ஒருத்தனுக்குள்ள இருக்கிற பாவம் மாறணும்னு சொன்னா அவ்வளவு சீக்கிரத்துல மாறாது. அதற்கான பரிகாரம் செய்தாகணும். அந்த பரிகாரத்தை இயேசு செய்யும்படியாக அவர் இந்த உலகத்தில் இறங்கி வந்தபடினாலே, அவர் அந்த பரிகாரியாக இரட்சகராக இருந்தபடினால தான் அவைகள் எல்லாம் மாறினது. அல்லேலூயா. ரேசரிசி நமக்கு இலவசமா கிடைக்கிறதுனால அதுக்கு விலை இல்லைன்னு சொல்லி அர்த்தம் கிடையாது. யாரோ ஒரு ஆள் விலை கொடுக்கறாங்க. சோத்ரம். அல்லேலூயா. என்ன விலை கொடுக்கறாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு தான் தெரியும். சோத்ரம். ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்றேன். நமக்கு ரட்சிப்பு இலவசமா கிடைக்கிறதுனால அது விலை இல்லாதது ஒண்ணும் கிடையாது. அது பரிசுத்தமான இரத்தத்தினால் உண்டானதுதான் ரட்சிப்பு. அல்லேலூயா. சோத்ரம். நம்ம பிள்ளைகளுக்காக ரத்தம் சிந்தினது கிடையாது. வேர்வை சிந்தி இருக்கிற ரத்தம் சிந்தினது கிடையாது.
இயேசு எல்லா மனுஷருடைய ரட்சிப்புக்காக ரத்தம் சிந்தி இருக்கிறார். இன்னும் எத்தனை மனிதர்கள் பிறந்தாலும் சரி, அத்தனை மனிதர்களையும் தம்முடைய சொந்த பிள்ளைகளா மாற்றுவதற்காக, அவங்க வாழ்க்கையில ரட்சிப்பை கொடுப்பதற்காக ரத்தம் சிந்தி இருக்கிறார். அதற்காகத்தான் இயேசு இந்த உலகத்தில் பிறந்தார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவரை தேவனாக, அவரை கிறிஸ்துவாக, அவரை இரட்சகராக அந்த உலகத்தில் பிறந்திருந்தபடினாலே தான் நம்ம எல்லாருடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் வந்தது. ஸ்தோத்திரம். நாம் தெய்வத்தை தேடி எங்கேயும் ஓடல, அவர் நம்மை தேடி வந்தார். ஸ்தோத்திரம். நமக்காக ஒரு நித்திய ராஜ்யத்தை ஏற்படுத்துகிற ராஜாதி ராஜாவாகி இயேசு நம்மை தேடி வந்தார். நமக்காக ரட்சிப்பை கொடுக்கிற ஆண்டவர் இயேசு அவர் தம்மையே பலியாக்கி ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. இயேசு ஒரு வார்த்தை சொல்லுகிறார் பாருங்க. யோவான் சுவிசேஷம் 19வது அதிகாரம் 18வது அதிகாரம் 37 வசனம். அப்பொழுது பிலாத்து அவரை நோக்கி, அப்படியானால் நீ ராஜாவோ என்றான். இயேசு பிரதித்திரமாக, நீ சொல்லுகிறபடி நான் ராஜாதான். சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன். இதற்காகவே இந்த உலகத்தில் வந்தேன். எவனும் அல்லேலூயா, சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க தான் நான் இந்த உலகத்துல பிறந்தேன். அல்லேலூயா, ஆமா, ஸ்தோத்திரம். இதற்காகவே இந்த உலகத்துல வந்தேன். சத்தியவான் எவனும் எனக்கு செவி கொடுக்கிறான். ஆண்டவர் தைரியமா சொல்றார், சத்தியத்தை கொடுத்து சாட்சி கொடுக்க வந்தேன். சத்தியம் என்னன்னு அவனுக்கு புரியல. ஸ்தோத்திரம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். உண்மைக்கு சாட்சியாக, ஸ்தோத்திரம், தேவனுடைய வார்த்தைக்கு சாட்சியாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் அவர் பிறந்தார். தேவ பிள்ளைகளே, அப்படியானால் இந்த ஆண்டவர் அவர் ஸ்தோத்திரம் கர்த்தராக இருக்கிறார். சகல அதிகாரம் நிறைந்த கர்த்தராக இருக்கிறார். ஸ்தோத்திரம். அவர் நமக்காக நித்திய ராஜ்யத்தை உருவாக்கின கிறிஸ்துவாக இருக்கிறார். ஸ்தோத்திரம். நம்மை ரட்சிக்க வந்த இரட்சகராக இருக்கிறார். அந்த ஆண்டவர் பிறந்திருக்கிறது ஒரு பெரிய ஒரு மேன்மை. அவரை நாம் பின்பற்றுவது நமக்கு கிடைத்த ஒரு பாக்கியம். நாம் பின்பற்றுவது மட்டுமல்ல, மற்றவர்களை பின்பற்றுவதற்காக நாம் பிரயாசப்படுவது அது நமக்கு தேவன் தந்த ஒரு பொறுப்பு. அதை நாம் அறிவிக்க வேண்டியது நம்முடைய கடமை. அதை நாம் செய்ய வேண்டியது நம்ம விழுந்த கடமையா இருக்கிறது. பவுல் சொல்கிறார், சுவிசேஷத்தை அறிவிப்பது அது என்மேல் விழுந்த கடமை. ஸ்தோத்திரம். எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். இம்மானுவேலாக அவர் நம்மோடு இருக்கிறார். எப்படி இருக்கிறார்னா, தேவனாக நம்மோடு கூட இருக்கிறார். கிறிஸ்துவாக நம்மோடு கூட இருக்கிறார். இரட்சகராக நம்மோடு கூட இருக்கிறார். ஸ்தோத்திரம். பாவியான ஸ்திரியை இயேசுவுக்கு முன்னாடி கொண்டு வந்து கல்லெறியை நினைக்கிற போது இயேசு சொல்லுகிறார், உங்களில் பாவம் இல்லாதவன் முதலாவது கல்லை எறிய கடவன். ஒருவனும் இல்லை, நான் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பதில்லை சொல்லுகிறார். ஆக்கினைக்குள்ளாக தண்டனைக்குள்ளால இருந்து ரட்சிக்கிற ஆண்டவர். ஸ்தோத்திரம்.